வணக்கம். நான் உங்கள் போன்ஜி பரத். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருக்கான தேர்வு நாளைக்கு பொதுக்குழு கூட இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஒரு சின்ன கலவரம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமைச் செயலகத்தில் நடந்துள்ளது. ரொம்ப ஒரு அசிங்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது குறித்து கருத்து கேட்கிறப்ப அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் பயங்கர கொந்தளிப்புல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றது எதுவுமே மறுக்கிறதுக்கு இல்ல. அது எல்லாத்தையும் நான் பலமுறை விவாத மேடையில் முன்வைத்த விஷயங்கள் தான் சசிகலா புஷ்பா மீது. என்ன சம்பவம் அப்படின்னா, சசிகலா புஷ்பா பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மனுவை வாங்குவதற்காக இன்னைக்கு தலைமை கழகத்துக்கு தன்னோட வக்கீலையும் கணவரையும் அனுப்பியிருக்காங்க. அவங்கள சரமாரியா அடிச்சு விரட்டியிருக்காங்க. அவங்க அதாவது CR சரஸ்வதி, குறிப்பா நான் கேட்க விரும்புவது CR சரஸ்வதி அவர்கள் பேசின வார்த்தைகளை பார்க்குறப்ப, அம்மா போட்ட பிச்சை அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் பேசினாங்க. பேசிட்டு அவங்க கேட்டது சசிகலா புஷ்பா MP பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கடுத்து தேர்தல்ல நின்று மக்களுக்காக போராடி தேர்தல்ல நின்று மக்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவங்க எங்களை கேள்வி கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நியாயமான கேள்வி. இதே கேள்வியை ஒரு பொதுமக்கள் சார்பா நான் வைக்கிறேன். இன்னைக்கு ஆளும் கட்சி அப்படின்னு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டு இருப்பது அம்மா போட்ட பிச்சை தான். அந்த அம்மா போட்ட பிச்சை இன்னைக்கு துரோகிகள் என்று அவர்களால் வெளியேற்றப்பட்டவர்கள் தான் இந்த கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தியாகிகள் அப்படிங்கிற ரூபத்துல நீங்க பேசுறீங்க. தியாகிகள் அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரை பயன்படுத்தி ₹1 கூட ஏமாத்தாம காமராஜர் போல் கக்கன் போல் வாழ்ந்த தியாகிகளா? இல்லை அல்லவா? அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு மக்கள் முன்னணியில் நின்று சசிகலா நடராஜன் தான் முதலமைச்சர் என்று கூறி ஒரு தேர்தலை சந்தித்திருக்கலாம். சந்திக்கல. அப்ப இதுவும் அம்மா போட்ட பிச்சை தான். சசிகலா புஷ்பாவை எந்த தரத்தில் நீங்க பேசுறீங்களோ அதே தரத்தில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை என் கருத்து. இதை தவிர சரி வேணாம், ஆட்சியை கலைக்க வேணாம். பொதுச் செயலாளர் தேர்வை நேர்மையான முறையில் நடத்தியிருக்கலாமே. உங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கு மட்டும்தான் பொதுக்குழுவுக்கான அழைப்பிதழ் அப்படின்னா இன்னைக்கு நடிகர் ஆனந்தராஜ் அவருக்கே அழைப்புதல் போல எவ்வளவு ஒரு விசுவாசியா இந்த கட்சிக்கு உழைத்தவர் அப்படிங்கிறது தெரியும். 12 ஆண்டுகள் உழைத்திருக்காரு. அவருக்கே அழைப்புதல் அனுப்பப்படவில்லை என்பதை வருத்தத்தோட பதிவு பண்ணிட்டு கட்சியை விட்டு விலகி போறாரு. அப்ப இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் நேர்மையான முறையில் நடக்கிறதா என்றால் நடக்கவில்லை. அதுதான் உண்மை. இது ஒரு பொதுமக்கள் சார்பா இருந்து கேட்கிறேன். சசிகலா புஷ்பா மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு உண்மை சரியானது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அதே குற்றச்சாட்டுகளை சசிகலா புஷ்பா உங்கள் மீது வைப்பதும் சரியானது அப்படிங்கிறத என்னால மறுக்க முடியல. சசிகலா புஷ்பா MP பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் கிட்ட அவங்க தேர்தல்ல நின்று வரட்டும். அது அவங்க கிட்ட நீங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதே மாதிரி நீங்க பொதுச் செயலாளர் தேர்தலை நேர்மையான முறையில் நடத்துங்க. அது என்ன அடிக்கிறது கொல்றது? இப்ப உங்களுக்கு ஒரு ஆட்சி பதவியோ கட்சி பதவியோ வர்றதுக்கு முன்னாடியே இந்த அளவுனா கையில வந்தா சொல்லவா வேணும்? ஒரு பொதுமக்கள் சார்பாக என் கருத்தை பதிவு பண்ணேன். இது யாரையும் குற்றம் சொல்வதற்காகவோ காயப்படுத்துவதற்காகவோ அல்ல. நன்றி.